டுடே எபிசோட்ல சூர்யா வந்து திங்க் பண்றாங்க மகா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வெளியில வெயிட் பண்றாங்க. மகா வந்து கிறிஷ் கூட பைக்ல வராங்க. அதை பார்த்த உடனே சூர்யாவுக்கு வந்து காண்டாகுது. கிறிஷ் வந்து மகாவுக்கு சாக்லேட் கொடுக்குறாங்க. மகா வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க. கிறிஷ் அங்க வந்து போன உடனே சூர்யா வந்து மகா கிட்ட இருந்து அந்த சாக்லேட்டை பிடுங்குறாங்க. நான் உனக்கு ஃபாரின் சாக்லேட் வாங்கி தரேன், இது நல்லது இல்லை உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சூர்யா வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. கிளைண்ட் சொல்றாங்க, இது உங்களோட லஞ்ச் டைம் ஆச்சு, நீங்க வேணா சாப்பிட்டுட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. சூர்யா வந்து இல்லை நம்ம டிஸ்கஷனை முடிச்சிடலாம், ஃபர்ஸ்ட் கிளைண்ட் தானே முக்கியம்னு சொல்றாங்க. கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது தான் மகா சொன்னது ஞாபகம் வருது. கிறிஷ் வந்து லஞ்ச் எடுத்துட்டு வரதா சொல்லியிருப்பாரு. இல்லை சார் நம்ம லஞ்ச் முடிச்சுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து மகாவை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாங்க. மகா வந்து கிறிஷ் எனக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா நீங்க வேணா போய் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. கிறிஷ் அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக லஞ்ச் எடுத்துட்டு வராங்க. மகாவுக்கு பிடிச்ச ஐட்டமா எடுத்து வைக்கிறாங்க. மகா வந்து நல்லா கட்டுன்னு சாப்பிடுறாங்க. பவித்ரா சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு கசின் இல்லாம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சூர்யா வந்து போர்டில் எழுதுறாரு, அவுட் சைட் ஃபுட் வந்து ஆஃபீஸில் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்குற பவித்ரா வந்து இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது உங்களோட ஹெல்த்துக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சூர்யா வந்து கல் நெஞ்சக்காரன் நினச்சேன், பட் சீக்கிரமாகவே உருகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீட்டில் காட்டுறாங்க, தாத்தா பாட்டி ஐஸ்வர்யா விஜய் வந்து எப்பவுமே குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சித்ரா வந்து அதை நோட் பண்ண வராங்க. ஐஸ்வர்யா வந்து அதை பார்த்துடுறாங்க. வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கூப்பிட்றாங்க. சித்ரா அங்கே வந்து ஓடி போயிடுறாங்க. தாத்தா வந்து டவுட் கேட்குறாரு, நம்ம கிறிஷை வச்சு பிளான் பண்ணுறோமே, சூர்யா வந்து மகா வந்து கிறிஷ் கூட இருக்கிறது தான் நல்லதுன்னு நினச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லை சூர்யா வந்து மகாவை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாரு, மகாவை எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேங்க்யூ.